ஹாய், நான் உங்கள் நேரடி நெல் விதைப்பாளர் லாரன்ஸ். இந்த பதிவு என்னென்னா, நேரடி நெல் விதைப்பு செய்யப்பட்ட ADT 42 மொத்தம் 4 ஏக்கரு நேரடி நெல் விதைப்பு மிஷின் ஸ்ப்ரேயரால் நேரடி நெல் விதைப்பு செய்யப்பட்டது. இது இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை செய்கிற அளவுக்கு இருக்குது. இதில் இன்னும் இந்த இடையில கேக்குனா தொட்டு பிச்சி நட்டதெல்லாம் இடையில பழுக்காமல் இன்னும் பச்சையாக இருக்குது. அதனால் அறுக்கிறதுக்கு லேட்டாகும் போல இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக எல்லாமே திட்டாக அந்த பிச்சு நட்டது ஒரு 2 ஏக்கரில் அப்படியே பச்சையாக இருக்குது. அறுக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். அந்த பச்சையால் இன்னும் ஒரு வாரம் லேட்டாக போகுது. பாக்கி எல்லா நெல்லும் பழுத்து நல்லா நெல் பழம் எல்லாம் பச்சை இல்லாமல் எல்லாம் குடும்பம் எல்லா நெல்லும் பழுத்து வந்துட்டு, சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறோம். இதிலே அந்த பகுதியில் சுத்தமாக ஆடு எங்கே பார்த்தாலும் அறுத்தோம். ஆடு மாடு தொல்லை வேறு, ஆடு தொல்லை மாடு தொல்லைலாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாத்தையும் சரி பண்ணி வேறு வழி இல்லாமல் ஆள் காவல் பார்த்து உட்காந்துருக்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே நேரடி நெல் விதைப்பு மிஷின் ஸ்ப்ரேயரால் வைக்கப்பட்டது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பாருங்கள், இதுதான் எல்லாமே ஃபுல்லாகவும் 4 ஏக்கரை சுற்றி காட்டுறோம். பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்ததை விட இந்த நெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நெல் ஒரு பகுதியில் தான் கொஞ்சம் நிறையா பள்ளத்தில் முழுகினதுனால நெல் இல்லை அதிகமாக. அதனால் ஓரளவு அதில் நெல் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நெல் கொஞ்சம் நல்லா இருக்குது. பாருங்கள், இது இதில் இந்த பிச்சு நடுறதெல்லாம் இல்லை. நடுவில் பிச்சு நடல கேக்குனா தொட்டு நடுறது இதெல்லாம் ஒரு 2 ஏக்கரில் மட்டும்தான் நட்டோம். அதனால தான் பச்சையாக இருக்குது. எந்த விளைச்சல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்கள். நல்லா இதெல்லாம் கொஞ்சம் ஏக்கருக்கு 35 கிலோ விதைச்சிருக்கு. இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஏக்கருக்கு 35 கிலோ சேர்த்து அறுவடை பண்ணுற தருவாயில் இருக்குது. பாருங்கள், நேரடி நெல் விதைப்பு செய்யணுங்கிறவங்க இந்த ஃபோனில் நம்பர் போடுறேன், கூப்பிடுங்க. விசில் ஸ்ப்ரேயரில் வச்சு தரப்படும். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நிலம் விளைச்சல் எப்படி இருக்குது, இதில் என்ன குறை இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நேரடி நெல் விதைப்பு சம்மந்தமான இனிமேல் அனைத்து வீடியோவும் போடுவோம் பாருங்கள்.